குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நீட் ஐஐடி ஃபவுண்டேஷனில் ஃபிசிக்ஸில் மெஷர்மெண்ட்டில் புல்லட் டெஸ்ட் நம்பர் 2 அதில் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிங்க. 1.75 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர். ஸோ கொஷின்ஸை ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது நல்ல காதில் வாங்கிட்டு உடனே எழுதிருங்க. ஸோ புல்லட் டெஸ்ட்னா அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு கொஷின் ஒரு தடவை தான் சொல்லுவோம், அதுக்கு மேலே ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு அதை புரியறதுக்காக வேண்டி கொஞ்சம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இனிமேல் அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இன்னும் நாளை கொஷின்ஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போதெல்லாம் உங்களுக்கு டைமிங் அதே டைமிங் தான் இருக்கும். பட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். பாஸாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்படி ஃபாலோ பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் 1.75 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர். செகண்ட் கொஸ்டின், if 1 foot is equal to 12 inches, then 3.5 feet is equal to dash inches. Question number 3, 1 meter square is equal to dash centimeter square. Question number 4, 1 meter is equal to dash millimeter. Question number 5, 1 quintal is equal to dash kilogram. Question number 6, 1 decimeter is equal to dash meter. Question number 7, 10 power minus 6 meter. இதை எப்படி எழுதுவோம்? சிம்பிளா எழுதுனா இது எப்படி எழுதுவோம்? 10 power minus 6 meter is known as dash. 780 centimeter, 780 centimeter is equal to dash meter. 2.5 minute, 2.5 minute is equal to dash second. ஒரு வருஷத்துல ஜனவரி 1st எடுத்துட்டோம் அப்படின்னா 160 செகண்ட், அதாவது 162வது நாள் எந்த வாரத்துல வரும்? மொத்தமா 52 வாரம் ஒரு வருஷத்துக்கு. அதுல 162வது நாள் எந்த வாரத்துல இருக்கும்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 10. ஓகே, தேங்க்யூ. முடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுங்க, உடனே போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருங்க. ஆன்சர்ஸை நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.